அண்ணே சுபத்திரா மாமனோட தங்கையாலே அரசே பெண்ணே சுபத்ரா சுபத்ரான்னு கத்துறேன். ஆமாங்க. ஏடா தூங்கி போயிட்டாளா? இருங்க உள்ளார போய் பாட்டு வரேன். போடா. கண்ணே சுபத்ரா. ஏய் அவ எனக்கு கொண்டாடி. அம்மா மகா நானி. அம்மா நீ சொன்னிய ஒரு குதிரை. ஏ நான் இங்க பாரு உன் குதிரை வந்திருக்குது. குதிரை அது ரேட்டு போட்டுட்டே வருது. அப்படியே அத்தம்பிக்கிட்டு சாமி என்ன இங்க பாருங்க. என்னடா நான் போய் உங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாருன்னு சொல்றேன். ஏன்டா ஐயா வீட்டுக்காரர் குரல் எனக்கு தெரியாதா? அவன் ஈயக்காரன் பிச்சைக்காரனா இருப்பான். போக சொல்றான். பிச்சைக்காரன் அவ சொன்னதுக்கு எல்லையாண்டு அடிக்கிறான். பொண்டாட்டி தான் என்கிட்ட அடையாளம் அங்க அடையாளம் தெளிவா சொன்னான். என்னன்னு என் புருஷனை பார்த்தா 5 மூட்டை கொட்டுற மாதிரி குதிரை மாதிரி இருப்பான். என் பொண்டாட்டி சொல்லலாம். நீ சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏய் ஐயா ஈயக்காரன் இல்ல பிச்சைக்காரன் இல்ல மாலை 8 மன்னன் காண்டிபன் வந்திருக்கிற போய் சொல்லு. அம்மா அம்மா மகாராணி போ. ஏய் எவனா இருந்தாலும் மூடிட்டு போடா. என்னது இங்க பாரியா கட்டார ஓடி வந்து தோண்டிட்டா. யாசாமி அங்க இருந்து ஆசை பாஸ்தோட அழுவேன் நாயிங்கிற அழுவேன் என்னடா சொல்லுவாரு? இருங்க ஆசை பாசத்தோட வந்துட்டீங்க. ஒரு சொரப்புட்டு உள்ளாரதான் போகல. சொரப்புட்டா இல்ல பொறப்புட்டு உள்ளார போகுதுங்க. அப்படியா? என் முண்டாட்டி பாக்குறதுக்கு எவனை கேட்கணும்? யாசாமி உன் முண்டாட்டிய நான் பாக்குறதுக்கு போகணும்னா தான் கேட்டு போகணும். உன் முண்டாட்டி கிட்ட நீ போறதுக்கு யாரையும் கேட்க தவிர போங்க. நீ வேற போறியா? இல்லையா இல்ல சாமி ஆள் இல்லாத போது சோப்பு சீப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு போகல. அப்படியே சொன்னாங்கடா. தெரியாமையா உன்னை பத்தி சொன்னாங்க. கல்லுக்கு சீலையை கட்டினாலும் அவுத்து பாப்பானோ. எந்த கல்லு எந்த உரல்ல இருந்த சீலை அவுத்துட்டு வந்த? பொண்டாட்டி சீலை தான். என்ன ஒரு மனம். ஏண்டாடே உனக்கு ஜவ்வாது போன்ற வாசனை தருமண திரவையெல்லாம் போட்டுக்கிறாடா. கருமாந்திரம் வெறும் வேர்வு நாத்தமா அடிக்கிறாடே. என் முண்டாட்டி எனக்கு இனிக்கும். இனிக்குமா? சரி அப்ப நாக்கு போட்டு நக்கு. என்னடா சீலையை ஊத்து விட்டா? சீலைய போச்சா? இப்ப போய் பாரு பாவாடை வருதாது.
போய் முன்ன சீலை அவுத்துட்டு வந்தா இப்ப பாவாடை அவுத்துட்டு வந்தா என்னடா அது கூப்பிட்டு நான் கையத்தான் முடிச்சேன்னு நினைச்சேன் கையோட பாவாடை வந்துருச்சு ஏன்டா டேய் இது கையா என்னடா அது போய் அவ்வளவு வேகம் ஏன்டா இந்த பாவாடையே இப்படி புடிச்சு கழட்டிட்டு வந்திருக்குன்னா அந்த புள்ள நிலைமை எப்படி இருக்கும் உள்ளார புட்டி கடாச்சி இப்படி வந்து பண்ணாட்டேங்குது அதனால எனக்கு பொறுமை இல்ல காதலும் அதிகமாகி கட்டி அழைத்து பார்த்தேன் காதலும் அதிகமாகி கண்ணியை அழைத்து பார்த்தேன் என் முகம் பாராதனால் சொன்னதே உள்ளமெல்ல புட்டை உடைத்து செல்றது என்ன சாமி இட்லி துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஏன் சாமி உள்ளார போய் என்ன இட்லி சுட்டீங்களா ஏடா பைத்தியக்காரா குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் பாவி யாங்க இது என்ன அடே ஜாக்கெட்டு பாடி முன்ன சீலை பாவாடை ஏய் சரியான வேட்டை தாண்டா நீ வந்த காரியம் சரியா நடக்கும் அது ஏன் முன்னாடி மூடிட்டு அப்படியா நீ என்ன வேலை பண்ணுன்னு தெரியும் சரி சித்திரியும் பாடுற அப்படியே வாசம் வீசுது நல்லா நல்லா தின்னு கொஞ்சம் மூந்துக்க ஏண்டா ஒரு 5-6 குவார்டர் குடிச்ச மாதிரி இருக்குமே ஏங்க இப்பதான் சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க எல்லாமே அவுத்துட்டீங்கல்ல இதுக்கு மேல கட்டிருந்தாலும் சரி கட்டிருந்தாலும் சரி அவளை விடுறதா இல்ல அப்படியே தூக்கிட்டு வந்து வெளிக்கிறான் வர சொன்னா பொண்டாட்டிக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல காம உனக்கு என்னடா கண்ணு மறைக்குதா அறைக்குள்ள பூந்த உடனே கையதான் சிக்கிட்டு பசுகளை இருத்தேன் அப்படியா ஏண்டா டேய் என்னடா அது பாடுறாடு உள்ள ரொம்ப தூரமா போயிருக்கும் போன்றது இதை அப்பதான் கசங்கிட்டு இருந்திருப்பாளாட்டுக்குது அது என் கையில மாட்டிக்கிச்சு ஐயோ 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 போச்சுடா கரும்பு மாட்டின மாதிரி மாட்டிக்கிச்சு சுபத்ரா சுவாமி ஐயப்பா மாதே பண்டிகை புள்ளை கோங்கு இருவாச்சி பாரிசாதம் வெற்றி வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னடி காய்கறி விற்க பொம்பளையாட்டம் பல விதமான மலர்களை கொண்டு வந்து சுவாமி தேவி உங்கள் பாதங்களை கொட்டி கொடி சரண செய்தியா சுவாமி கண்ணே தேவியா என்ன பண்ற ஆம்பளை தொட்டா எனக்கு பிடிக்காது சோழா நடத்துறேன் அவன் தொட்டா மட்டும் சரி நீங்களே கண்ணே சுபத்ரா சுவாமி
நிறைய பேர் பாக்குறாங்க. உங்களை ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா அந்த ஆனைக்குட்டிக்கும் அனத்தாங்குட்டிக்கும் நடந்த கதை மாதிரியே இருக்குது. ரசம் ஆகிட்டு ஆனக்குட்டியா எலிக்குட்டியாடா? என் மாமனுடைய தங்கையே, அழகு சுபத்திரையே, என் முன்னாடி ஒரு முத்தம் கொடுத்தா பாடுறா. ஐயோ, நான் சொர்க்கத்துக்கு உனக்கு என்னடா வாச்சு? அத கொடுத்தத நானும் பார்த்தனே. நான் சொர்க்கத்துக்கே போயிட்டேன். ஏங்க 7 பொண்டாட்டி கட்டினாலும் எனக்கு ஆசை பொண்டாட்டி வதான். இந்த கூல பொண்டாட்டி மாதிரி அவமானு சொல்றாங்க. ஏங்க நான் வேணா ஒரு தடவை கொடுத்து பாக்கிட்டா? ஒரு தடவை நானும் கொடுத்துக்கிறேன். ஏண்டா, நானும் எப்ப வந்தாலும் சரி காலுக்கு பலவர மலர்லாம் போட்டு தவமா தவம் கடந்து காலில் உட்காந்து தான் பார்க்க. ஆமா, வரவும் மாட்டுக்குது. என்ன பண்றது? ஆமா, அடியே புருடி புருஷன் முன்னாடி 1000 பேசுவோம். அந்த உனக்கு என்னடா வேலை? சிவன் பூசையில கரடி போன மாதிரியே வந்திருக்கான். அவனை பிட்டாதீங்க. கரடி என்று சொல்லாதே, மலம்புறங்கு. அப்படியா? கண்ணே சுபத்ரா, ஆசையோடும் அன்போடும் காதல் கொண்டு வந்திருக்கேன். அடியே, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. ஏக்க பச்சனை பத்திரைக்கு விரிடி. இங்கே விரிக்கலாமா, உள்ள போய் விரிக்கலாமா? நீ இருங்க சாமி. ஆமா கண்ணு, இங்க பாருமா, எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு கொட அளவுக்கு கூடிய இல்லம்மா, மாட்டி செஞ்சு போயிடாது. ஒரு கொடைக்கு கூடிய நீ அவமானிச்சு சுவாமி. ஏங்க கண்ணே, இங்க வருவீங்கன்னு இங்க பாருங்க. அப்படியே தூவி விட்டு வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க படிச்சீங்கன்னா சுவாமி இத பார்க்கும் போது சுக்கஞ்சேர் பாதாளஞ்சேர் ஆண்டவனுடைய பாதஞ்சேர். நல்லா இருக்குது, புரியலையாடா? அப்படியே இருக்குதுடா. ஏங்க கண்ணே, இந்த ராசா வருவாருன்னு தான் இந்த ரோசா பூலாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆயா, ஏமாமா, இந்த அருக்கால் வாசப்படி இருக்குல்ல, அதுல இப்படியே குரங்காட்டம் குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்படியா? நீ எப்ப வருவன்னு வடிமேல் விரி வைத்து காத்துருங்க. எனக்கு ஏக்கணும், என் பொண்டாட்டிக்கு அதுக்கு மேல ஏக்கத்தான். அதுக்கு மேல ஏக்கந்தாங்க. ஏங்க பப்ளிக்கா வேணும், நாம அப்படியே உள்ளார போயிடலாமே. ஆமா, நம்ம 2 பேர் தானே இங்க இருக்கிறோம். என்னடி திடீர்னு சத்தம்? யாரும் அஸ்தாவரம் வந்து பார்த்தால் யாரும் காணவில்லை. அர்ஜுனன் இருக்கும் இடமோ, அதாவது வேறு இடம். ஆமா சாமி, அவனுக்கு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. எப்படி? யா சாமி, அவனுக்கு இருக்கிறது 7 பொண்டாட்டின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் 7 பொண்டாட்டிலேயே ஆசை பாசம் அதிகமா இருக்கிற பொண்டாட்டி எந்த பொண்டாட்டி?
எனக்கு பாட்டி முறையாக வேண்டும். யார் தெரியுமா? யாரு? சுபத்திரை அம்மன். எப்படி கூத்தியாமாவும் அங்கத்தான் இருப்பான். ஏய், என்றும் பிள்ளை பெறாமல் வரடனாக இருக்கும்படி உன்னை சபித்து விடுவேன். வேணாம் தாத்தா. அடுபாவி பயல. சரி பார்க்கலாம். நாரதரே. ஆஹா. சுபத்ரா, ஏங்க? அம்மணி, என்னடி திடீர்னு நாரதர் வந்திருக்கிறாரு? தெரியவில்லையே. நானும் ஒருவேளை நம்ம 2 பேரும் கட்டி இருந்ததை பார்த்திருப்பாரோ? ராமா ராமா ராமா, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. சரி நாரதரே. ஆனால் என்னுடைய அண்ணனாகிய தச்சனுடைய சாபத்தின்படி எனக்கு இந்த இடமும் சொந்தமில்லை, இதுவும் சொந்தமில்லை. சரி சரி சரி. ஆனால் மேக வடிவத்திலே உலகத்தை ஒரு நாளைக்கு 3 வரமாக வரக்கூடியவன் நான். உண்மைதான். அப்படி இருக்க அப்படியே அத்தியாபுரத்து வழியாக வந்து காணவில்லை. அண்ணன் தம்பி மார்கள் எல்லாம் அரண்மனைக்கு உள்ளே இருப்பதை போல் கண்டு சரி. உன்னை என் கண்ணால் பார்க்க முடியவில்லை. அதனால் அப்படியே பார்த்து விட்டு போகலாம். பார்த்துட்டு போகலாம். ராமா ராமா ராமா, நாராயணா நாராயணா. இப்ப இவரை மட்டும் பாக்குறீங்களா, என்னையும் சேர்த்து பார்க்கலாம்னு வரீங்களா? நாரதர் பாக்கணும்னு சொன்னா அதுல ஒரு 1000 அர்த்தம் புரிஞ்சிருக்கு. ஆமா ஆமா. சுபத்ரா, நாரதருக்கு வேண்டியான பதார்த்தத்தை தெரிஞ்சுட்டு உள்ளவா. ஏங்க இது ஆம்பளைங்க சம்பாதிச்சோம், பொம்பளைக்கு வேலை இல்லை. அதனால நான் உள்ள போய் கிடக்குறேன். திடீர்னு வந்துட்டு வாங்க. திடீர்னு வந்துடாத. அறிவியோ இப்படியே திரிவியோ எனக்கு தெரியாது. ஆனால் தாயே, வந்தவுடனே பாசத்தோடு என்னை எப்பொழுதும் என் பாட்டன் மேல் இருக்கக்கூடிய அன்பை போல் அன்பு செலுத்திய பாட்டியே, ஓடி நமஸ்காரம். இருந்தாலும் இருக்கட்டும். சரி, ஆக வேண்டியதை பாருங்கள். அரண்மனை என்ன பழம பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. எமக்கு பசி அதிகம். உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவீங்களா இல்ல உடனே முடிப்பீங்களா எனக்கு தெரியாது. பார்த்து விட்டால் போகிறேன். நாரதா நாரதா, நீ போடி உள்ள. நாரதா, அர்ஜுனா, நீங்கள் வந்திருக்கிறீர் என்றால் அதில் ஏதாயிரம் காரணம் இருக்கும். ஒன்றுமில்லை, சும்மா பார்த்தேன், போகலாம் என்று வந்தேன். சும்மாவா? அருமை அருமை அருமை. என்னதான் நாரதர் எப்போ ஒரு புகைப்படத்தை எடுக்கிறாரு, இப்படி பாக்குறாரு, அருமை அருமைன்னு அவர் பாட்டுக்கு சிரிக்கிறாரு. நானும் தான் பார்த்தேன். ரம்பை ஊர்வசியோட மேனகி அதெல்லாம் எதுக்கு ஈடாகும்? கூறு கட்டவன அவசரப்படாதே. அர்ஜுனா, நாரதா, இப்படி வருவாய். சொல்லுங்க. நான் உலகத்தை சுற்றி வருகிற நேரத்திலே மகேந்திராபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்து வழிமார்க்கமாக வந்தேன். மகேந்திராபுரி பட்டணம்? ஆமா. சரி. அப்படி வருகிற நேரத்திலே உன்னுடைய ஞாபகமும் வந்தது. என்னுடைய ஞாபகம்? ஆமா. சரி. 7 மனைவி இடத்திலே இனிமையாக இருப்பாய். இருந்தாலும் அர்ஜுனனை பார்த்து விட்டு போகலாம் அப்படி என்று வந்து அங்கே ஒரு பெண்பால், அதாவது மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி அருகாமையில பூசை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெண்ணா? கன்னிகாமணம். பெண்ணா? ஆமா. அந்த பெண்ணை ஆனா எத்தனையோ பெண்கள் பார்த்தேன். அந்த பெண் போல் அழகுடைய பெண்ணால் யாருமே இல்லை. அதை மட்டும் அப்படியே வரைந்து கொண்டு பார்த்து கொண்டே உலகம் சுற்றி வரலாம் என்று வந்தேன். ஒன்றுமில்லை. சொன்னீங்களே, அந்த பெண்ணின் முகத்தை ஒரு முறை காட்ட முடியுமா?